Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா பசியின்மைக்கான அறிகுறிகள் மற்றும் காரணங்களை வாருங்கள் பார்ப்போம். பசித்து உண் என்று பழமொழியே இருக்கிறது. ஒவ்வொரு வேளையும் பசி எடுக்காமல் போவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நாம் சாப்பிடும் பல மருந்துகளின் பக்க விளைவுகளிலுமே பசி குறைவது. மனச்சோர்வு ஏற்படும் போது மூளையை தூண்டி ஒரு ஹார்மோனை சுரக்கச் செய்யும். இது பசியை குறைத்துவிடும். விபத்துகளில் மூளையில் பாதிப்பு, காயம் ஏற்பட்டால் உணவு மேல் நாட்டம் இருக்காது. ஜலதோஷத்தின் போது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் பசிக்காது. ஒற்றை தலைவலி, வாந்தி வருவது போன்ற உணர்வுகள் காரணமாகவும் சாப்பிட தோன்றாது. கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாதங்களில் மசக்கை வாந்தியினால் உணர்வை பார்த்தாலே ஓட தோன்றும். ஹைப்போதைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்குமே பசி குறைவாக இருக்கும். வயிற்று பிரச்சனை, வாந்தி பேதி, வயிறு உபசம் போன்றவை இருந்தாலும் பசி சரியாக இருக்காது. புற்றுநோய் பாதிப்பு உள்ளவர்களுக்குமே பசி குறையும். அதிக இரத்த சர்க்கரை காரணமாக ஜீரண நரம்பு பாதிக்கப்படுவதாலும் பசியும் செரிமானமும் குறைந்துவிடும். இரத்த சோகை இருப்பவர்களுக்கு உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் சரியாக கிடைக்காமல் உடல் சோர்வாகி பசியும் குறைந்துவிடும். வயது ஆக ஆக உங்களது ஜீரண உறுப்புகள் வேலை செய்வதும் குறைந்துவிடும். மன அழுத்தம், மனச்சோர்வு ஆகியவை ஜீரணத்தை மெதுவாக்கி பசி ஆர்வத்தையுமே குறைத்துவிடும். உடல் உழைப்பு இல்லை என்றாலும் பசி சரியாக எடுக்காது. கல்லீரல் மந்தமானால் சரியாக பசி எடுக்காது. பசி என்பது உடலில் உண்டாகும் இயற்கையான மாற்றங்களினால் ஏற்படும் ஒரு செயலாகும். பசி இல்லை என்றாலும் கூட ஓரளவாவது சாப்பிட வேண்டியது மிக மிக முக்கியம். நீங்கள் சாப்பிடும் உணவின் மூலம்தான் உங்களது உடலுக்கு தேவையான கலோரி சக்தி, விட்டமின்கள், தாது பொருட்கள், உப்பு, சர்க்கரை, புரதம், மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து முதலியவை கிடைக்கின்றன. ஒருவேளை 2 வேளை பசி எடுக்கவில்லை என்றால் பரவாயில்லை, தானாகவே சரியாகிவிடும் என விட்டுவிடலாம். ஆனால் 2 நாட்களுக்கு மேல் பசி இல்லாமல் இருந்தால் உடனே உங்கள் குடும்ப டாக்டரை சந்திப்பதுதான் நல்லது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.